இந்த சுண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சுண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா அலம்பிட்டு ஒரு 2 டைம் தண்ணி நல்லா அலசி எடுத்துட்டு நீங்கள் 2ஆக கீறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இடிகளில் போட்டு நல்லா ஒன்று பாதியமாக நச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ வந்து பொரிய விட்டதுமே வந்து சின்ன வெங்காயம், அது கூட கருவேப்பிலை, அப்புறமா நச்சு வச்சிருக்க அந்த சுண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சுண்டை வத்தல் வந்து காஞ்சது, சுண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷானது, அதுதாங்க அர்த்தம். சுண்டைக்காய் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் சாப்பிடக்கூடியது, ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து அந்த ஆயில் வந்து அவுட்புட் வந்து நல்லா மிதக்கு தெளிஞ்சாப்பில் வரும். அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி, குழம்பு இறக்கிறதுக்கான கரெக்டான பதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுண்டைக்காய் குழம்பு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது சுண்டைக்காய் கிடச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சுண்டை வத்தல் கூட கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் சுண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து அந்தளவுக்கு கசக்காது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கசப்பு நீங்கள் இருக்க ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன்.